வெல்கம் டு ஜாசிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஓணம் ஸ்பெஷல் அடை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அடை வீட்டிலையே ரெடி பண்ணியிருக்கேன். நார்மலாக அடை அரிசி ஊற வச்சு அதை அரைச்சி வாழை இலையில் ஊற்றி வேக வச்சு செய்வாங்க. ஆனால் நான் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணியிருக்கேன். அதுவும் வாழை இலை யூஸ் பண்ணாமல் அரிசி மாவு வச்சு பண்ணியிருக்கேன். அடை 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நார்மலாக நம்ம அடை பாயாசம் செய்கிற அதே டேஸ்ட் தான் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடை செஞ்சிடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு எடுத்திருக்கேன். கூடவே அரை ஸ்பூன் சுகர், 1/4 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா உருக்குன நெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு 1 கப்பு அரிசி மாவுக்கு 1/4 கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி லூஸான பதத்துக்கு இருக்கணும். இப்போ நாம் இதை வேக வச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு அகலமான பிளேட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிளேட்டில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1/2 கப் போல் மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா சுற்றி விட்டுக்கலாம். இப்போ நாம் இதை வேக வச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு தட்டை உள்ளே வச்சிடலாம். நீங்கள் கடாயில் வேக வைக்கிறதுக்கு பதிலாக இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். இப்போது 7 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மாவு நல்லா வெந்துட்டு இப்போ நாம் இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போது இது நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கத்தி வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக அழகாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது ரொம்ப ஈஸியாகவே எடுக்க வந்துடும். இப்போ நாம் இதை ஒரு நார்மல் தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். நம்ம தண்ணியில் சேர்த்தாக்கினா இது ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறமா இதில் உள்ள ஸ்டார்ச்சும் போயிடும். அதுக்காகத்தான் தண்ணியில் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், எல்லாமே நான் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துட்டேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அடை இந்த மாதிரியான திக்னஸில் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு தட்டை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி மொத்தம் நான் 4 தட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போது எல்லா மாவையும் வேக வச்சு கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ நாம் இதை வடிகட்டிடலாம். அதுக்காக நான் இங்கே இந்த மாதிரியான ஒரு வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ நாம் எல்லா அடையும் இதில் போட்டுடலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காகத்தான் இப்போமே வடிகட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் பாயாசம் செய்கிற டைமில் அடை போட வேண்டிய டைமில் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க.
பாருங்கள் அடை வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. இப்போ இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா பாயசத்தில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கெட்டியான தேங்காய் பால் 1.5 கப். அதுக்கப்புறமா இது 2வது பால் 3 கப், 3வது பால் 4 கப். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெல்லத்தை உருக்கிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 450 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெல்லம் வந்து நல்லா கொதித்து கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நாம் இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ வெல்லப்பாக வந்து அரிச்சு சேர்த்துடலாம். இப்போ வெல்லப்பாக வந்து அரிச்சு சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அடையை வந்து இப்போது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இது வந்து நல்லா கொதித்து இதோட தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா திக்காக வரணும். அது வரைக்கும் நாம் இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். நான் வந்து ஃப்ளேமை ஹையில் தான் வச்சுருக்கேன். இப்போ நாம் இதில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற 3வது தேங்காய் பால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுவும் வந்து நல்லா கொதித்து கெட்டியாக வரணும். இப்போ 3வது பால் சேர்த்து நல்லா கெட்டியாக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் 2வது பால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து அடை பாயசம் செய்யும்போது இதே மாதிரியே நல்லா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாயாசம் வந்து நல்லா கெட்டியாக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் கலந்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் மிக்சரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் இதில் முதல்ல எடுத்து அந்த கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கெட்டியான தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா பாயாசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. லைட்டாக கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பாயாசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். பாயாசம் வந்து ஆறினதுக்கப்புறமா இன்னும் கெட்டி ஆயிரும். அதனால் இப்போமே நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நட்ஸ் எல்லாம் வறுத்து சேர்த்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் உருகுனதும் இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துண்டுகளை சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 1/4 கப் போல் இருக்குது. சேர்த்துட்டு இது வந்து லைட் ப்ரௌன் நிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். இப்போது தேங்காய் வந்து லைட் ப்ரௌன் நிறமாயிட்டு இப்போ நாம் இதில் 1/4 கப் போல் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். இப்போது முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக வறுபட்டதும் இப்போ இதில் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாயசத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அடை பாயசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.